இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும், அதில் ஹிந்தி திணிப்பை கைவிட கோரியும் புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும், புதிய குற்றவியல் திருத்த சட்டத்தின் மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்தும், அந்த சட்டங்களுக்கு மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரியும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணையின்படி புதுச்சேரி அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இந்த 3 குற்றவியல் சட்டங்களை ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்து அப்பட்டமாக மீறி உள்ளதாகவும், இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகாரத்தனத்தை காட்டுகின்றது எனவும் கூறினார். மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பெரும்பான்மை வழங்கவில்லை என்றும், கூட்டணி கட்சிகளின் துணையோடு மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ள பாஜக வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 3 குற்றவியல் புதிய சட்டங்களை அவசர கோலத்தில் அமல்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த சட்டத்தால் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாகவும், இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பகுதா ரத யாத்திரை பெரும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பூரி ஜெகநாதர் கோவிலில் ஜூலை 7ஆம் தேதியன்று பகுதா ரத யாத்திரை என்று அழைக்கப்படும் தேர் திரும்பும் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் திரும்பும் புனிதமான நாள் கடவுள் ஜெகநாதர், சகோதரர் பாலபத்ரா மற்றும் சகோதரி தேவி சுபத்ரா ஆகியோர் குண்டிட்சா கோவிலில் இருந்து அவர்களின் நிரந்தர வசிப்பிடமான ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்புவதை குறிக்கின்றது. பாண்டிச்சேரி உட்கல் சமாஜ் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பக்தி பாடல்கள் மற்றும் பாரம்பரிய மேளதாளங்களுடன் ஜெய் ஜெகநாத் என்று கோஷமிட்டபடி பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கோவிலில் இருந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுவாமி சிலைகளை தேர் வரை கொண்டு சென்றனர். பிறகு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழகத்தை சேர்ந்த அனைத்து வயது மக்களும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கோவில் வளாகத்தில் நிலை கொண்டிருந்த ரதத்தை இழுத்து மகிழ்ந்தனர். பாண்டிச்சேரி உட்கல் சமாஜின் அக்ஷய சேவ ஸ்ரீ சுபாஷ் சந்திர பரிஜாவின் சேரா பன்ஹாராவுடன் பகுதா யாத்திரை துவங்கியது. மங்கள் ஆரத்தி மற்றும் அர்ச்சனையுடன் நாள் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்த் கத்துவாயின் பகண்டி ஊர்வலம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஸ்ரீ சசிகாந்த தாஸ் மேற்பார்வையில் ரத இழுத்தல் நடைபெற்றது. ஸ்ரீ சக்கரதாரா பெஹாரா, ஸ்ரீ பிரதீப் குமார் டே, ஸ்ரீமதி அஞ்சலி தாஸ், ஸ்ரீ புருஷோத்தம், ஸ்ரீ குலமணி பாணிகிரஹி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவை தொடர்ந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளும் பிரசாத் செவனும் நடைபெற்றது. பகுதா யாத்திரையில் சாதி, மதம், மொழி வேறுபாடின்றி பல்வேறு பின்னணியில் இருந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரத யாத்திரை கொண்டாட்டமானது ஜெகநாதருடன் பக்தர்களின் பிணைப்பை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், இந்த நிகழ்ச்சி மற்றும் பயபக்தியின் பெரும் திருவிழாவில் பங்கேற்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மற்றும் பின்னணிகளை சார்ந்த மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உள்ளடக்கிய உள் உணர்வை வெளிப்படுத்துகின்றது. பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஒடியா புலம்பெயர்ந்தோர் தங்கள் மாநிலத்தை விட்டு விலகி இருந்தாலும் ரத யாத்திரை கொண்டாடும் பாக்கியத்தை உணர்ந்தனர்.
புதுச்சேரி அரசு மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறை மற்றும் அவசர காலங்களில் மின் பழுதுகளை சரி செய்ய போதிய ஊழியர்கள் இல்லாத நிலையில் உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று மின்துறை அலுவலகத்தில் முதன்மை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் அவர்களை சந்தித்து மேற்கண்ட பிரச்சனைகள் பற்றி எடுத்து கூறினார். புதுச்சேரி அரசு மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறை மற்றும் அவசர காலங்களில் மின் பழுதுகளை சரி செய்ய போதிய ஊழியர்கள் இல்லாத நிலையில் தொழில் கல்வி முடித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க கோரி உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று மின்துறை அலுவலகத்தில் முதன்மை கண்காணிப்பாளர் பொறியாளர் சண்முகம் அவர்களை சந்தித்து மேற்கண்ட பிரச்சினைகளை பற்றி எடுத்து கூறினார். மேலும் தொழிற்கல்வி முடித்த இளைஞர்களின் வயது முதிர்வதற்குள் வாய்ப்பளித்து வேலை வாய்ப்பு வழங்கி மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறையை போக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஸ்ரீனிகா குழந்தை SMA நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் சமூக சேவை மனிதாபிமானத்துடன் கேர்ள்ஸ் பியூட்டி ஜோன் அண்ட் சஹானா பியூட்டி பார்லர் இவர்கள் இருவரும் இணைந்து நேற்று மாலை கடற்கரை சாலையில் வருபவர்களுக்கு மெஹந்தி அணிவித்து அதில் வரும் பணத்தை ஸ்ரீனிகா பாப்பாவின் மருத்துவ செலவிற்கு தங்களால் முடிந்த தொகையை சேகரித்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் ஸ்ரீனிகா குழந்தைக்கு SMA நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் குழந்தையை காப்பாற்ற மருத்துவ செலவிற்கு 16 கோடி ஆகும் என்று மருத்துவர் கூறியுள்ளதால் சமூக சேவை மனிதாபிமானத்துடன் கேர்ள்ஸ் பியூட்டி ஜோன் அண்ட் சஹானா பியூட்டி பார்லர் இவர்கள் இணைந்து நேற்று மாலை கடற்கரை சாலையில் வருபவர்களுக்கு மெஹந்தி அணிவித்து அதில் வரும் பணத்தை ஸ்ரீனிகா பாப்பாவின் மருத்துவ செலவிற்கு தங்களால் முடிந்த தொகையை சேகரித்து அனுப்பி வைத்தனர். இந்த செய்தியை கண்டு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். தொடர்புக்கு 8072963016. வணக்கம்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நாங்கள் இந்த குழந்தை ஸ்ரீனிகா குழந்தைக்கு ஒரு SMAன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொடிய நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 16 கோடி செலவு பண்ணோன்னு சொன்னதால் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த செல்வந்திரன் சாருக்கும் மாயா சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் இந்த குழந்தைக்காக ஒவ்வொரு இடத்துலையும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜோன் சார்பாகவும் சஹானா பியூட்டி பார்லர் சார்பாகவும். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் செய்திருக்க, இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஒரு கா உடையில வர எடுத்துக்கோ. 108 காண கொண்ட 2-3 கா உடையில. அம்மா முழுசா போடுற நீ, முழு காய் தேங்காய் இருக்குது. இதை பாரு. அம்மா அந்த காயெல்லாம் எடுத்து உடச்சிடுமா, உடைக்காமல் இருக்குது. கைவிட்டு உடச்சிடுமா. சாந்தி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தவறான தேர்தல் பிரச்சாரத்தால் புதுச்சேரியில் வெற்றி பெற்றதாகவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களான கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், வெங்கடேசன், அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி அசோக் சீனிவாசன் ஆகியோர் தங்களுக்கு வாரிய தலைவர் வழங்க கோரி கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா, அமைப்பு செயலாளர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோரை டெல்லியில் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கைகளை வைத்தனர். மேலும் வெளியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தி இருந்தனர். இதனிடையே புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக மீண்டும் நிர்மல்குமார் சுரானா அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் முதன் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வி அடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்த அவர், முதன் முறையாக போட்டியிட்டு அதிக அளவு வாக்கு பெற்றது மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் கடுமையாக பணி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி தவறான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார். மேலும் டெல்லி சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து வலியுறுத்தி பேசியதாக தெரிவித்த அவர், மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மாநில மக்களிடையே சென்றடையாததால் தோல்வி அடைந்ததாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்றார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகும் இந்த கூட்டணி தொடரும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கூட்டணி முதல்வர்களாலேயே அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு வெளிப்படையாவே தெரிவிச்சிருக்காங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்குமா பாஜக? ஏன்னா கூட்டணியிலே இருந்துட்டு அவங்களை பத்தி தவறா பேசியிருக்காங்க. அவங்க வாரியர் தலைவர் அமைச்சர் வாரியர் தலைவர் பதவி நிரப்பல அமைச்சர்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. நிர்மல் சார், so you said about the propaganda which was carried out by the opposition against you. So that means that there was a failure on your part to counter it.
Are you contemplating any changes in the organization because you failed to cover the opposition? We are analyzing all the reasons, and whatever is the steps has to be taken will be taken. So முதலமைச்சர் சந்திக்கிறீங்களா சார்? சார் alliances for this up to 26 and after that. இல்ல நடவடிக்கை எடுக்கிறது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க முதலமைச்சர். இல்ல நீங்க ஏதோ சொன்னீங்க, நான் டெஃபினட்டா விசாரிக்கிறேன். and we'll see what to do about it. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தோல்விக்கு காரணம் வந்து நிர்மலா சொன்னா ஒரு காரணம். அவங்க வந்து மீண்டும் மேலிட அந்த மாதிரி யாருமே பொறுப்பு சொல்லல. இல்ல மேலிட பொறுப்புல போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க வந்து ஆமா. அது அந்த மாதிரி யாரும் போட்டிருக்காங்க. சார் முதலமைச்சர் சந்திக்கிறீங்களா? சார் முதலமைச்சர் சிஎம் மீட் பண்ண போறீங்களா? சிஎம் மீட் பண்றீங்களா சார்? இப்போ 2 o'clock. சுராஸ் ஆர்ட்ஸ் ஓவிய பயிற்சி மாணவர்களின் ஓவிய கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் உள்ள சுராஸ் ஆர்ட்ஸ் ஓவிய பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகளுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள ஆரோதன் ஆர்ட்ஸ் கேலரியில் பயிற்சி மாணவர்களின் ஓவிய கண்காட்சி 3 நாட்கள் நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் ஓவியங்களை பார்வையிட்டு வாழ்த்துரை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். முன்னதாக மாநில விருதாளர் மற்றும் சாதனையாளர் விருது பெற்ற சுந்தர்ராசு ஆசிரியர் தலைமையில் வரவேற்புரை வழங்கப்பட்டது. பாரதியார் பல்கலைக்கழக கூட கௌரவ பேராசிரியர் ராம மதியழகன், சாதனையாளர் பாரத் வஷன் ஆகியோர் துவக்க உரையாற்றினார்கள். கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவர் அசோக் ராஜ், ஓவிய பயிற்சி ஆசிரியர் சுந்தர்ராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் ஆரோதன் ஆர்ட் கேலரியின் நிறுவன தலைவர் லலித் வர்மா மற்றும் கலை மாமணி சுகுமாரன், இயற்கை விவசாயி ஜெயபால் ஆகியோர் மாணவர்களின் ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு வாழ்த்துரை வழங்கினர். ஆசிரியை ஜெயலட்சுமி சுந்தர்ராசு நன்றி உரை வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் செய்திருந்தனர். ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வில்லியனூர் பயிற்சி மையத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசின் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட விஷன் பயிற்சி மையத்தில் பயின்ற 52 பேர் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்ல உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்திலேயே அதிக நபர்கள் ஊர்காவல் படை தேர்வில் இந்த பயிற்சி மையத்தில் இருந்து தேர்வாகி உள்ள நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஊர்காவல் படை பணிக்கு தேர்வானவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், நிர்வாகிகள் ராஜி, முருகன், கார்த்தி, பாலமுருகன், பவித்ரன், மணிவாசகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்த சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்த சித்தர் பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகு கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பொதுமக்களின் தீரா கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் எதிர்வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை ஆஷாட நவராத்திரி திருவிழா நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு தினம்தோறும் மாலை 6 மணி முதல் ஸ்ரீ வராகி சகஸ்ர நாம அர்ச்சனை, ஸ்ரீ சண்டி ஆவாகனம், சண்டி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ பின்னாடி வர முடியும் அவங்களால. குங்குமம் வாங்கிட்டு அப்படி நவுந்துக்கலாம், பின்னாடி அப்படியே நவுந்துட்டு. திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு, திருபுவனை ராஜா நகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வந்தது புதிய சாலை பணிக்காக சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர முயற்சியால் பொதுப்பணித்துறை மூலம் கருங்கல் ஜல்லியுடன் செம்மண் சாலை அமைத்து மேம்படுத்திட 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட் பகுதியில் உள்ள ராஜா நகரில் தார் சாலை அமைத்திட 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளவும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் உடன் இருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.